Good evening students, this is class is about polluted soils, industrial effluent, characteristics and management. அதாவது டாபிக் வந்து polluted soils, என்னென்ன soils polluted-ஆக இருக்குது, அதில் industrial effluent என்ன pollute பண்ணுது, industrial effluent-ஓட characteristics என்ன, அதனால் ஏற்படுற effects என்ன, and how to manage that industrial effluent harmfuls. Okay, now first you have to see what is polluted soil. Polluted soil முதல்ல என்னன்னு தெரியும். பொல்யூட்டட் சாயில்னால் சாயில் நார்மல் கண்டிஷனில் அன்வான்ட் திங்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் எலமெண்ட்ஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் பொல்யூட்டட் சாயில். அதாவது க்ராப் வளர்றதுக்கு ஏற்றதா இல்லையாதாகவும் ஒரு லேண்ட் கல்டிவேபிள் லேண்டை அஃபெக்ட் பண்ணதாகவும் தட் இஸ் கால்ட் பொல்யூட்டட் சாயில். அன்வான்ட் திங்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் எலமெண்ட் விச் இஸ் ப்ரெசென்ட். இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது பொல்யூட் ஆகிறதுக்கு. அதில் ஒன்று எஃப்ளூயண்ட் ஆர் சீவேஜ் வாட்டர்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் வாட்டர் ஆர் சீவேஜ் வாட்டர். இது வந்து எப்படி கிடைக்குதுன்னா டொமஸ்டிக் த்ரூ டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர். டொமஸ்டிக்கிறது நம்ம யூஸ் இப்போ ஹோம்லேருந்து வர வேஸ்ட் வாட்டராக இருக்கட்டும். அண்ட் நவ் இட் இஸ் மெயின்லி டிபெண்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயண்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியலில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு மெயினாக இப்போ அர்பனைசேஷன் இருக்க லேண்டில் பேசிக்கலி மோஸ்ட்லி வேறு டிபெண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வேஸ்ட் வாட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ வாட்டர் பாடிஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸில் இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வேறு எங்கேயும் கொண்டு போய் கொட்டுறதுக்கு வழி இல்லை. ஸோ த சாயில் பொல்யூஷன் பை ஹெவி மெட்டல்ஸ், அந்த வேஸ்ட் வாட்டர் என்ன இருக்குன்னா ஹெவி மெட்டல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் associated with the application of effluent from industries. Soil pollution by heavy metals is one of the major environmental problem associated with the application of effluent from industries. இந்த இண்டஸ்ட்ரி இது வந்து மேஜர் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். எப்படிலாம் என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் காஸ் பண்ணோன்னா இதில் வந்து ஹெவி மெட்டல்ஸ் அதிகமாக இருக்குது. ஹெவி மெட்டல்ஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன்ஸ். ஓகே, நாட் ஓன்லி ஹியூமன்ஸ், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அண்டு அதர் அனிமல்ஸ் ஆல்சோ இட் இஸ் ஹார்ம்ஃபுல். ஏன்னா அந்த வாட்டர் பாடிஸில் கலக்கும்போது அந்த தண்ணியை தான் நம்ம குடித்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அது ஹார்ம்ஃபுல். அண்ட் ஆல்சோ அந்த வாட்டர் இரிகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது இரிகேஷன் பர்பஸ்லேருந்து டைரெக்டாக க்ராப்புக்கு போகும், க்ராப்லேருந்து டைரெக்டாக கன்சியூமருக்கு போகும். கன்சியூமருங்கிறது ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமனை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் அ என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ பொல்யூட்டட் சாயிலில் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயண்ட் இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயண்ட் எப்படிலாம் காப்ப வரும், அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஏன் அது வந்து ஹார்ம்ஃபுல்னு சொல்கிறோம், அது எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயண்ட். இந்த இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயண்ட் வந்து ரெண்டாவது நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற வேஸ்ட்டு தான் அது இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயண்ட். என்னென்ன இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன் இந்தியா 17 categories of heavily polluting industries have been identified by CPCB, that is Central Pollution Control Board. Okay, அது என்னென்ன இண்டஸ்ட்ரினா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, தெர்மல் பவர் பிளான்ட், டிஸ்டிலரிஸ் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஆயில் ரிஃபைனரிஸ், பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரி, டேனரிஸ், basic drugs and pharmaceuticals, dye industry, caustic soda industry, zinc smelter, copper smelter and aluminum smelter. So there are 17 industries in India have been identified heavily polluting industries. Okay, இதிலிருந்து வர்ற அந்த சீவேஜ் ஆர் வேஸ்ட் வாட்டர் தான் நம்ம எஃப்ளூயண்ட்னு சொல்கிறோம். எஃப்ளூயண்ட் இஸ் நத்திங் பட் இஸ் சீவேஜ் ஆர் வேஸ்ட் வாட்டர். ஓகே, இந்த எஃப்ளூயண்ட்டை வந்து நம்ம ரெண்டு இதாக பிரிக்கலாம். எப்படின்னா ஒன்று வந்து ஸ்பென்ட் வாஷ், இன்னொன்று வந்து ட்ரீட்டட் டிஸ்டிலரி எஃப்ளூயண்ட். ஒன்று வந்து ஸ்பென்ட் வாஷ், இன்னொன்று வந்து ட்ரீட்டட் டிஸ்டிலரி எஃப்ளூயண்ட். தெர் ஆர் 285 டிஸ்டிலரிஸ் இன் இது. டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரிங்கிறது என்னென்னா ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்த ஆல்கஹால் ப்ரொடக்ஷனில் இருந்து ப்ரொடக்ட் பண்ணுறது இந்த டிஸ்டிலரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரி. இதிலேருந்து கிடைக்கிற வேஸ்ட்டு தான் we can classify as spent wash and treated distillery effluent. இதில் ஸ்பென்ட் வாஷ் அப்படின்னு என்னென்னா அதாவது டைரெக்டாக எல்லா பை ப்ராடக்ட்லாம் கிடச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக வர டைரெக்டாக அப்படியே வர வாட்டர் தான் வந்து ஸ்பென்ட் வாஷ். இந்த ஸ்பென்ட் வாஷை ட்ரீட் பண்ணுறது போஸ்ட் மெத்தனேஷன் ட்ரீட்மெண்ட். அப்படின்னா என்னென்னா மெத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க
ஸ்பென்ட் வாஷ்லேருந்து அந்த மெத்தனால் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற எஃப்ளூயண்ட் தான் ட்ரீட்டட் டிஸ்டிலரி எஃப்ளூயண்ட். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பென்ட் வாஷ் வந்து இட்ஸ் ஹார்ம்ஃபுல். பட் இன் கேஸ் ஆஃப் ட்ரீட்டட் டிஸ்டிலரி இது வந்து ட்ரீட் பண்ணதுனால லெஸ் ஹார்ம்ஃபுல் அஸ் கம்பேர்ட் டு ஸ்பென்ட் வாஷ். ஏன்னா ஸ்பென்ட் வாஷ் வந்து நம்ம டைரெக்டாக ஃபீல்டில் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணனா என்ன ஆகும்னா, அதுக்கு என்ன எதனால் அப்படி அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம நார்மல் எப்போவுமே பார்க்குற விஷயம் வந்து pH. ஓகே, 4.5ங்கிறது வந்து அசிடிக் pH. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி த சாயில் வில் கெட் acidified. ஸோ ப்ராப்ளம் சாயிலில் மேஜர் காஸ் வந்து ஆசிட் சாயில். ஸோ சாயில் ஆசிடாக டாக்ஸிட்டி லெவல் வந்து அதிகமாகும். அண்ட் நியூட்ரியன்ஸ் ஆர் டெப்ளீஷிங், அதர் நியூட்ரியன்ஸ் வில் டெப்ளீட்டட். ஸோ கிராப் க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈசி பார்த்தீங்கன்னா 15 டெசிமல் பெர் மீட்டருக்கு. நம்ம நார்மல் சொல்ல ரேஞ்சே 0.1 தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 15 டெசிமல் பெர் மீட்டர். ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட் காசஸ் salinity problems, isn't it? ஸோ salinity ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாகும். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ரூட் க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ க்ராப் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகும். ஈஸி. இதுக்கு அடுத்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, BOD அண்ட் COD, பயாலஜிக்கலி ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கலி ஆக்சிஜன் டிமாண்ட். அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50,000 மில்லிகிராம் பெர் லிட்டர் அண்ட் 95,000 மில்லிகிராம் பெர் லிட்டர். இது ரெண்டு இருக்கும்போது என்ன கிடைக்குன்னா, ஆக்சிஜன் டிமாண்டுனா என்ன? இட்ஸ் இன் அனரோபிக் கண்டிஷன். அனரோபிக் கண்டிஷனில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். சில மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இருக்கும். சம்மர்ஜ்டு கண்டிஷனில் சொன்ன மாதிரி, ஃப்ளட்டட் சாயிலில் சொல்லியிருக்கேன். சம்மர்ஜ்டு கண்டிஷனில் என்ன அதிகமாக இருக்கும், அனரோபிக் கண்டிஷனில் என்ன மைக்ரோபியல் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதோட எஃபெக்ட் தான் இங்கே இது அஃபெக்ட் ஆகும். BOD COD நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி அஃபெக்ட்ஸ் தட் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அண்டு நியூட்ரியன்ட் டெப்ளிஷன் வில் அக்கர். ஓகே, அது போக பார்த்திங்கன்னா NPKs வந்து இருக்குது. எசென்ஷியல் நியூட்ரியன்ஸான NPKs இதில் இருக்குது. பட் இது கேஸ் வந்து இது அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஓகே, பட் எஸ்பெஷலி மெயினாக பார்த்தீங்கன்னா pH, EC, BOD அண்ட் COD. ஓகே, இது வந்து கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், isn't it? நம்ம பார்க்குறது pH, EC, BOD, COD, NPKலாம் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து ஸ்பென்ட் வாஷோடது. அடுத்து ட்ரீட்டட் டிஸ்டிலரி எஃப்ளூயண்ட் பாருங்கள். ட்ரீட்டட் டிஸ்டிலரி எஃப்ளூயண்ட் அது அப்படியே, அதாவது ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட லெவல் எல்லாமே இங்கே குறைஞ்சிரும். அப்படி குறையும் போது பார்க்குறீங்கன்னா BOD 50,000 இருந்தது, இங்கே 5,000 மில்லிகிராம் பர் லிட்டர். 90,000 மில்லிகிராம் பர் லிட்டர் அந்த COD இங்கே 25,000 மில்லிகிராம் பர் லிட்டர். அதே மாதிரி எல்லா லெவல்ஸும் NPK லெவல்ஸும் குறைஞ்சிருக்கும். ஈஸியோட லெவல் pH பார்த்திங்கன்னா pH 5.9க்கு வந்துருச்சு, நியர்லி நியூட்ரலுக்கு வந்திருக்கு. அண்டு 8.5 EC வந்திருக்கு. ஸோ இந்த 8.5 ECங்கிறத வந்து நம்ம த்ரூ லீச்சிங், ஏன்னா நம்ம யூஸ்வலாக ரைஸ் கிராப் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே தண்ணி ஃப்ளட்டட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது லீச்சிங் அதிகமாக போச்சுன்னா செலனிட்டியாக காஸ் பண்ணாது. அட் த சேம் டைம் BOD COD லெவலும் நம்ம கம்மியாக கொடுக்கும்போது we can use this treated distillery effluent into as a nutrient source for crops. ஓகே, இதை ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். டைரெக்டாக நீங்கள் ஸ்பென்ட் வாஷ் சில இதுக்கு மட்டும்தான் போடலாம். எதுக்கு போடலான்னா, பொட்டாசியம் லெவல் எந்த கிராப்புக்கு அதிகமாக தேவையோ அதுக்கு போடலாம். ஓகே, ஏன்னா பொட்டாசியம் வந்து 11,000 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொர்க்கம் சொல்கிறேன். சொர்க்கமுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்பென்ட் வாஷ் அப்ளை பண்ணால் தெர் இஸ் நோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். பட்டு அதுலேயுமே நீங்கள் ஒரு லெவலுக்கு தான் போக முடியும். நீங்கள் இப்போ அதிகமாக அப்ளை பண்ண அதோட EC லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கேயே கிராப் அஃபெக்ட் பண்ணும். ஸோ treated distilled effluent not harmful, but spent wash is harmful to crops and soil also. ஸோ ஏன்னா சாயில் இருக்க அந்த நியூட்ரியன் இது எல்லாமே காசு பண்ணாங்காட்டி தானே ஆட்டோமேட்டிக்காக க்ராப் க்ரோத்தை பொறுத்து அமையுது. ஸோ இது வந்து treated distilled மெயின் திங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொல்யூட்டட் சாயிலில் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயண்ட். அந்த இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயண்ட் என்னென்னா இட்ஸ் அ வேஸ்ட் வாட்டர். என்னென்ன இண்டஸ்ட்ரினா 17 இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட் வாட்டர். அந்த 17 இண்டஸ்ட்ரியில் மெயினாக பார்த்தீங்கன்னா டிஸ்டிலரி எஃப்ளூயண்ட் 285 டிஸ்டிலரிஸ் இன் இந்தியா. அதுலேருந்து வர ஸ்பென்ட் வாஷ் தான் எஃப்ளூயண்ட், மேஜர் எஃப்ளூயண்ட். இது வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்பென்ட் வாஷும் ட்ரீட்டட் டிஸ்டிலரி எஃப்ளூயண்ட் தான் மேஜர் எஃப்ளூயண்ட் வி ஆர் யூஸிங். ஸ்பென்ட் வாஷுங்கிறது அசச் அப்படியே கிடைக்கிற வேஸ்ட் வாட்டர். ட்ரீட்டட் டிஸ்டிலரி எஃப்ளூயண்ட்ங்கிறது போஸ்ட் மெத்தனேஷன். அது ஸ்பென்ட் வாஷ் வந்து
ஸ்பென்ட் வாஷ் யூஸ் பண்ணி மெத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற வேஸ்ட்டு தான் ட்ரீட்டட் டிஸ்டிலரி எஃப்ளூயன்ட். ஸ்பென்ட் வாஷோட பிஓடி சிஓடி இசி பிஹெச் வந்து கம்மி, இசி பிஓடி சிஓடி அதிகம், அதில் இருக்க நியூட்ரன்ஸும் அதிகம். இன்கேஸ் ஆஃப் ட்ரீட்டட் டிஸ்டிலரி எஃப்ளூயன்ட் அதை கம்பேர் பண்ணால் இது எல்லாமே கம்மி. பிஹெச் வந்து 5.9, இது வந்து 4.5. இட்ஸ் நியர்லி நியூட்ரல். நான் இது ஃபுல்லி அசிடிக். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி ரெண்டுமே நம்ம டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு சர்டன் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ நான் இது வந்து டிஸ்டிலரி எஃப்ளூயன்ட். நவ் இட் கம் ஃபார் பேப்பர் மில் எஃப்ளூயன்ட். ஓகே, டிஸ்டிலரி எஃப்ளூயன்ட், பேப்பர் மில் எஃப்ளூயன்ட். இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் மில் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ் 1867 அட் பாலி, வெஸ்ட் பெங்கால். 305 பேப்பர் மில் எஃப்ளூயன்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டாக்ஸிக் எலமெண்ட்ஸ் சொல்லும்போது டாக்ஸிக் எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த எஃப்ளூயன்ட் வந்து டாக்ஸிக் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இங்கே மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறாங்க, பேப்பர் மில் எஃப்ளூயன்ட் என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சோடியம் சல்ஃபேட், சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் சல்ஃபைடு, சோடியம் கார்பனேட், கால்சியம் ஹைப்போக்ளோரைட், மெக்னீஷியம் பைசல்ஃபேட். இது எல்லாமே ஹார்ம்ஃபுல், இஸ்ன்ட் இட்? அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் என்னென்ன டாக்ஸிக் எலமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி வருதோ பேப்பர் மில்லேருந்து வருது பார்த்திங்கன்னா, ரெசின், ஆசிட்ஸ், குளோரினேட்டட் லிக்னின்ஸ் அண்ட் குளோரோ ஃபேட்டி ஆசிட்ஸ். இது எல்லாமே டைரெக்டாக இவங்க எங்கே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, வாட்டர் பாடிஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆற்று பக்கமே இருக்கும், ஆறு சீட்டுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா கொண்டு வந்து கொட்டுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு, ஹார்ம்ஃபுல் டூ. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது டைரெக்டாக வாட்டர் பாடியில் விடாமல் இண்டஸ்ட்ரியிலுக்கு இது இரிகேட் பண்ணுனா, டைரெக்டாக சாயில் அப்ளை பண்ணால் அதில் இருக்க எசென்ஷியல் நியூட்ரியன்ஸை கிராப் எடுத்துக்கிட்டு கிராப் இது வருங்கிறதுக்காக நம்ம டைரெக்டாக லேண்டில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறத பார்த்துட்ருந்தோம். பட்டு ஸ்பென்ட் வாஷ் வந்து நம்ம இப்படி வைக்கிட முடியாது. டெஃபினிஷன் ஆஃப் ஸ்பென்ட் வாஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த என்விரான்மெண்டல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஸ்டிலரிஸ் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் த பொல்யூட்டிங் யூனிட்ஸ் ஜென்ரேட்டிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் foul smelling, FOUL, foul smelling and color waste water known as is spent wash. Okay.